ஓம் சாந்தி. 3/12/2024 காலை முறையிலே ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவதந்தை பிரம்மா தந்தையோட உடல் ஆதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடலுக்கு வந்திருக்கிறார். நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையில இருந்து இந்த முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் கவனக்குறைவாக சோம்பலாக இருக்காதீர்கள். நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் சேவை செய்து அவர்களை சுத்தமாக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார். இப்போ பாபா நினைக்கிற டைம் கவனக்குறைவா இருக்காதீங்க, பாபா நினைங்க, அப்பதான் ஆத்மா தூய்மையாகும்னு சொல்றாரு. பாபா எல்லாரையும் மாத்துறதுக்காக தான் சேவை செய்ய வந்திருக்கிறாரு. கேள்வி கேட்கிறாரு, எந்த ஒரு நினைவு உள்ளவராக இருந்தோமானால் உணவு பானம் சுத்தமாகிவிடும். எந்த ஒரு நினைவு நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளுடைய சாப்பிட்ற சாப்பாடு, குடித்தல் எல்லாமே சுத்தமாயிடும். பதில், உண்மையான கண்டத்திற்கு செல்வதற்காக அல்லது மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காக நாம் பாபாவிடம் வந்துள்ளோம் என்ற நினைவு இருக்குமானால் உணவு பானம் சுத்தமாகிவிடும். நமக்கு எந்த நினைவு இருக்கணும்னா, நான் மனுஷன்ல இருந்து தேவதை ஆக போறேன், நான் சொர்க்கத்துக்கு போக போறேன், உண்மையான சத்திய உலகத்துக்கு போக போறேன் என்ற நினைவு இருந்துச்சுன்னா, பாபாட்ட வந்திருக்கிறோன்றத நினைவு இருந்துச்சுன்னா உணவு பானம் சுத்தமாகும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஏனென்றால் தேவதைகள் ஒருபோதும் அசுத்தமான பொருளை உண்ண மாட்டார்கள். இப்ப நாராயணன் கோயில், இந்த லட்சுமி நாராயண் கோயில திருப்பதியில கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெங்காயம் பூண்டு அந்த மாதிரி போட்டு சாப்பாடு இருக்காது. அது மாதிரி சுத்தமான உணவு தான் இருக்கும். அதனால தேவதைகள் எப்பவுமே அசுத்தமான பொருளை உண்ண மாட்டார்கள். எப்போது நீங்கள் உண்மையான கண்டம் தூய்மையான உலகுக்கு அதிபதி ஆவதற்காக சத்தியமான பாபாவிடம் வந்திருக்கிறீர்களோ அப்போது பத்தித்து அசுத்தமாக ஆக முடியாது. இப்ப நம்ம பாபா கிட்ட வந்துட்டோம், சொர்க்கத்துக்கு போக போறோம், உண்மையான கண்டத்துக்கு போக போறோம்னா, தூய்மையான உலகத்துக்கு அதிபதி ஆக போறோம்னா எல்லாரும் தான் அங்க போய் எல்லாருமே தான் பிரஜைகள். ராஜா எப்படியோ பிரஜைகளும் அப்படிதான். யாரா இருந்தாலும் சரி, எல்லாமே இப்ப பாபா கிட்ட வந்திருக்கிறோம் இல்லையா, அப்ப நம்மளுடைய உணவு அசுத்தமா ஆக முடியாதுன்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கிறார், குழந்தைகளே, நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் போது யாரை நினைவு செய்கிறீர்கள் சொல்லி கேட்கிறாரு. எங்களுடைய எல்லையற்ற தந்தைன்னு சொல்லி நம்ம பதில் சொல்றோம். அவர் எங்கே இருக்கிறார் சொல்லி கேட்கிறாரு. அவரை அழைக்கப்படுகிறார் அல்லவா, அவர் கூப்பிடுறாங்க இல்லையா, ஹே பத்தீத்த பாவனா என்று கூப்பிடுறாங்க. இப்போது சன்னியாசிகள் கூட பத்தீத்த பாவன சீதாராம், அதாவது பதிதர்களை பாவனமாக்கும் ராமரே வாருங்கள் என்று சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. சன்னியாசிகள் கூட கூப்பிடுறாங்களாம், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவோம் ராமரே வாங்கன்ட்டு. இதையோ தூய உலகம் என்று சத்தியுகமும் தூய்மை இல்லாத உலகம் என்று கலியுகமும் சொல்லப்படுகிறது என்று குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், சத்தியமான யுகம் தூய்மையான உலகம்னா சொர்க்கம், தூய்மை இல்லாதது கலியுகம்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நீங்கள் எங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் பாபா நம்மளை கேள்வி கேட்கிறாரு. கலியுகத்தின் கடைசியில் சொல்லி பாபா சொல்றாங்க. அதனால் பாபா எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கிறாங்க. நாம் யார் பாபா கேட்கிறாரு, நம்ம யாரு, ஆத்மா தான் தூய்மையாக வேண்டும். பாபா சொல்றாரு, ஆத்மா தான் தூய்மையாகணும், தூய்மையானதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆத்மா தூய்மை அடைகிறது என்றால் சரீரமும் தூய்மையானதாக கிடைக்கும். இப்ப நம்ம ஆத்மா தூய்மையாச்சுன்னா இப்போ நம்ம அடுத்த பிறவில நமக்கு சரீரமும் தூய்மையா கிடைக்கும். தங்கம் எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் அதால செய்யற நகையும் இருக்கும். அது மாதிரி தங்கத்துல கலப்படம் நகையும் கலப்படம் ஆயிடும். அதனால ஆத்மால கலப்படம் இருந்துச்சுன்னா, பாவ கணக்கு இருந்துச்சுன்னா சரீரமும் சரியா இருக்காது. ஆத்மாவை இப்ப தூய்மை செய்துட்டு பாபாவை நினைச்சு நமக்கு சரீரமும் தூய்மையா கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா தூய்மை இழப்பதால் தான் சரீரமும் தூய்மையற்றதாக கிடைக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சரீரமும் மண்ணாலான பொம்மை. இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இது ஒரு பொம்மை மாதிரின்றாரு. இந்த 5 தத்துவங்களாலான பொம்மை. ஆத்மாவோ அழியாதது. ஆனா இந்த சரீரத்துல இருக்கிற ஆத்மா என்னைக்குமே அழியாது. ஆத்மா இந்த உறுப்புகள் மூலமாக சொல்கிறது. ஆத்மா தான் இந்த கண்ணு, காது, வாய், மூக்கு, வாய் மூலமா பேசுது, அழைக்கிறது. நான் மிகவும் தூய்மை எழுந்துட்டுள்ளேன்னு சொல்லி கூப்பிடுறதெல்லாம் அந்த ஆத்மா தான் இந்த வாய் மூலமா கூப்பிடுது. என்னை தூய்மையாக்குங்கள் சொல்லுது. பாபா தூய்மையாக்குகிறார். பாபா அதனாலதான் வந்திருக்கிறார். 5 விகாரங்கள் என்றார் ராவணன் தூய்மை இழக்க வைக்கிறான்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்மள இதை தூய்மை இழக்க வைக்கிறது இந்த காம, கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான். பாபா இப்போது நினைவுபடுத்துகிறார், நாம் தூய்மையாக இருந்தோம், பிறகு 84 பிறவிகள் எடுத்து இப்போது கடைசி பிறவியில் இது போல இருக்கிறோம்னு சொல்லி பாபா நமக்கு சொல்றாரு. நான் இந்த மனித சிருஷ்டி ரூப மரத்தின் விதை வடிவமாக இருக்கிறேன்ட்டு பாபா சொல்றாரு.
இப்ப பாபாக்கு எப்படி எல்லா ரகசியம் தெரியுதுன்னா, அவர் மனித சிருஷ்டி விதை ரூப மரத்துல விதையா இருக்கிறாரு. அதனால அவருக்கு எல்லா ரகசியமே இருக்கு. எப்படி ஒரு மரத்துல விதைக்கு எல்லா ரகசியம் தெரியுமோ, அது மாதிரி நம்ம அந்த உலக சக்கரம் சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானம் எல்லாமே விதைக்கு தெரியும். விதை பாபா தான். ஹே பரம்பிதா பரமாத்மா, ஓ காட்ஃபாதர், எங்களை துன்பத்திலிருந்து விடுவீங்கள் என்று என்னை அழைக்கிறாங்க. ஒவ்வொருவரும் தனக்காக சொல்கின்றனர், என்னை விடுவீங்கள், அதாவது என்ன எப்படியாவது கூட்டு போயிடுங்க, என்ன ஐயோ எனக்கு முடியல அப்படின்லாம் கூப்பிடுறாங்க. மேலும் வழிகாட்டியாகி சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் சொல்லி கூப்பிடுறாங்க. சன்னியாசி முதலானவர்களும் கேட்கறாங்க, நிலையான அமைதி எப்படி கிடைக்கும்? சன்னியாசிகளோட கேட்கறாங்க, உலகம் என்ன இப்படி இருக்கு, நிலையான அமைதி எங்க கிடைக்கும்னு கேட்கறாங்க. இப்போது சாந்தி தாமமோ வீடாகும். அங்கிருந்துதான் ஆத்மாக்கள் தங்கள் பாகத்தை நடிப்பதற்காக இங்க வருகின்றனர். நம்ம தேடுற அமைதி ஆத்மாவில்தான் இருக்கு. சுயதர்மமே அமைதிதான். நம்ம இருக்கிற இடமே பரந்தாமம் சாந்தி தாமம் தான். அங்க இருந்துதான் நம்ம நடிக்கிறதுக்கு இங்க வந்திருக்கிறோம். அங்கே ஆத்மாக்கள் மட்டுமே உண்டு. சாந்தி தாமத்துல வெறும் ஆத்மா புள்ளி புள்ளியா இருப்பாங்க. அங்க சரீரம் எல்லாம் இருக்காது. ஆத்மாக்கள் ஆடையின்றி, அதாவது சரீரமின்றி அங்கே உள்ளனர். அந்த ஆத்மா சரீரம் இல்லாம இருக்கிறதுனால அது நிர்வாண தாமம், நிர்வாணம் சொல்லிட்டாங்க. ஆத்மா நிர்வாணமா அந்த ஆடையின்றி சரீரமின்றி இருக்கிறதுனால அப்படி சொல்லிட்டாங்க. நிர்வாணம் என்றால் ஆடை அணியாமல் இருப்பதுன்னா பொருள் கிடையாது. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆடை அணியாமல் இருக்கிறது நிர்வாணம். உண்மையிலே ஆத்மா சரீரம் இல்லாம இருக்கிறது தான் நிர்வாணம். சரீரமின்றி ஆத்மாக்கள் அசரீரியாக இருக்கிறாங்க என்பதாகும். பாபா சொல்றாரு, சரீரம் இல்லாம அசரீரியா நம்ம பரந்தாமத்துல இருக்கிறோம். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, ஆத்மாக்கள் நீங்கள் அங்கே மூலவதனத்தில் சரீரம் என்று இருக்கிறீர்கள். அது நிராகாரி உலகம் என்று சொல்லப்படுகிறது. அத நம்ம சாந்தி தாமத்தை நிராகாரி உலகம், ஏன்னா அங்க ஆத்மாலாம் சரீரம் இல்லாம இருக்குது. குழந்தைகள் எப்படி நாம் ஏணிப்படியில் கீழே இறங்கியே வந்திருக்கிறோம் என்பதை பற்றி புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக நம்ம முழுசா 84 பிறவிகளை எடுக்கிறோம். பிறகு சிலர் ஒரு பிறவி கூட எடுக்கிறாங்க. அதிகபட்சம் 84 பிறவியும் எடுக்குது ஒரு ஆத்மா. குறைந்தபட்சமா ஒரு பிறவியும் எடுக்கிறாங்க. ஆத்மாக்கள் மேலிருந்து வந்து கொண்டேதான் இருக்கிறாங்க. மேல இருந்து எல்லாருமே பார்த்து நடிக்க, இந்த டிராமால இது ஒரு உலகன்றது நாடக மேடை, இங்க நடிக்கிறதுக்கு வராங்க. இப்போது பாபா சொல்கிறார், தூய்மையாக்குவதற்காக நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் நடிக்க வந்துட்டீங்க, நீங்க ராவனோட வழியில மாறிட்டீங்க, உங்களை தூய்மையாகிறதுக்காக நான் வந்திருக்கிறாரு. சிவபாபா பிரம்மா மூலம் உங்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறார். இப்ப கடவுளே இந்த பிரம்மா உடல்ல நமக்காக படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. சிவபாபா ஆத்மாக்களின் தந்தை ஆவார். பிரம்மாவை ஆதி தேவன் என்கிறார்கள். இந்த தாதாவுக்குள் மூத்த சகோதரர் பிரம்மா பாபா. அவருக்குள்ளார எப்படி வருகிறார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தான் அறிவீர்கள். இப்ப நமக்கு தெரியும் கடவுள் எப்படி இந்த பிரம்மா பாபா உடல்ல வராருன்றது நமக்கு தான் தெரியும். என்னை ஹே பத்தித்தப்பான வாருங்கள் என்று அழைக்கவும் செய்யறாங்க. ஆத்மாக்கள் இந்த சரீரத்தின் மூலம் அழைத்துள்ளனர். நம்மளாம் இந்த சரீரத்தின் மூலமா ஆத்மா நம்ம நெற்றி பூர்வத்துல இருந்து கடவுளை கூப்பிடுறோம். முக்கியமானது ஆத்மா இல்லையா? இதுவே துக்கதாமமாகும். இங்கே கலியுகத்தில் பாருங்கள், உயிரோடு வாழும்போதே திடீரென்று மரணம் ஏற்பட்டு விடுகிறது. இப்ப கலியுகத்துல திடீர்னு அகால மரணம் ஏற்படுது. அங்கே இப்படி நோய் என்பதே இருக்காது. சொர்க்கத்துல நோய்னா என்னன்னே தெரியாது, நோயே இருக்காது. பெயரே அங்க சொர்க்கம் அல்லவா? எவ்வளவு நல்ல பெயர்ன்றாரு, சொன்னாலே மனம் குஷி அடைந்து விடுகிறது. கிறிஸ்துவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொர்க்கம் இருந்ததாக கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. இங்கே பாரதவாசிகளுக்கோ எதுவுமே தெரியாது. மற்ற தர்மத்துல கூட நிறைய ஞானம் இருக்குது, தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா பாரதவாசிகளுக்கு எதுவுமே தெரியாதுன்றார். ஏனென்றால் அவர்கள் அதிகமாக சுகத்தை பார்த்துள்ளனர் என்று சொன்னால் துக்கமும் அதிகமாக பார்த்து கொண்டுள்ளனர். பாரதவாசிகள் ஆரம்பத்துல இருந்தே நடிக்க வந்துட்டாங்க. ஆத்மாக்கள் 84 பிறவி எடுக்கிறதுனால நிறைய சுகம் பார்த்திருக்கிறாங்க. இப்ப கடைசியா அதிகமா துக்கத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்றாரு. தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறாங்க. 84 பிறவிகளும் இவங்களுக்கு தான், இந்த பாரதவாசிகளுக்கு தான் 84 பிறவிகள் சொல்லி பாபா சொல்றாரு. அரை கல்பத்திற்கு பிறகு வேறு தர்மத்தினர் வருகின்றனர். 2500 வருஷம் கழிச்சு துவாபர யுகத்துல மொத்தமா அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மாறிடுது. மாறி அது சனாதன தர்மமாகி அதுக்கப்புறம் ஹிந்து தர்மம் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் ஒரு தர்மமா வருது. இஸ்லாம தர்மம், கிறிஸ்துவ தர்மம்ட்டு ஒரு தர்மமா வருது. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், அரை கல்பமாக தேவி தேவதைகள் இருந்தனர் என்றால் வேறு எந்த ஒரு தர்மமும் இல்லாது இருந்தது. ஆனா 2500 வருஷமா நமக்கு பூமி சொர்க்கம் இருந்துச்சு. இதே பூமி சொர்க்கமா இருந்துச்சு. பாரதத்துலதான் சொர்க்கம் இருந்துச்சு. அங்க தேவி தேவதைகள் வாழ்ந்தாங்க. அந்த டைம்ல வேற ஒரு தர்மமே இல்லை. பிறகு திரேதாவில் எப்போது ராமர் இருந்தாரோ அப்போது இஸ்லாமியர்
பௌத்தர் கிடையாது. திரேதாயுகத்துல கூட ராமர் ஆட்சி செய்த போது கூட இஸ்லாமியர்களும் கிடையாது, பௌத்தர்களும் கிடையாது. மனிதர்களோ முற்றிலும் காரிருளில் உள்ளனர் சொல்லி பாபா சொல்றாரு. உலகத்தில் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள்ட்டு சொல்லிட்டாங்க. அதனால் மனிதர்கள் கலியுகம் இன்னும் சிறிய குழந்தை என்ற குழப்பம் அடைகின்றனர். எல்லாம் உலகத்தோட ஆயுளே இன்னும் லட்சக்கணக்கான ஆண்டுகள், இன்னும் கலியுகம் சத்தியுகமே லட்சக்கணக்கான ஆண்டுகள். அப்ப கலியுகம் இன்னும் முடியல, கலியுகமே இன்னும் 40,000 ஆண்டுகள் முடியறதுக்குன்றாங்க. அப்ப பாருங்க, அப்ப இப்பதான் கலியுகம் குழந்தையா இருக்கு, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்குன்ட்டு நினைச்சுக்கிறாங்க, குழப்பம் அடைந்து போயிருக்கிறாங்க. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் பாபா சொல்ற. இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், டோட்டலாவே 5000 வருஷம் தான். அது சரி சமமான பாகம். அதனாலதான் அந்த ஸ்வஸ்தி சிம்பல் காமிச்சிருக்கிறாங்க. அப்ப சத்தியுகம் 1250னா எல்லா யுகங்களும் அதே மாதிரி சரிசமமான பாகமா தான் இருக்கும்ன்றது பாபா நோட் புரிய வச்சிருக்காரு. கலியுகம் முடிவடைந்து இப்போது சத்தியுகம் வரும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப கலியுகம் முடிஞ்சிட்டா சத்தியுகம் வரும். எப்படி இரவு முடிஞ்சு பகல் வருது இல்லையா, அந்த மாதிரி எல்லா சீசனும் முடிஞ்சு அடுத்தடுத்த சீசன் வருது இல்லையா, அது மாதிரி இப்ப கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனால் பாபாவிடம் சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுவதற்காக நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அதனால பாபா கிட்ட வந்துட்டோம். நீங்கள் அனைவரும் சொர்க்கவாசியாக இருந்தீங்கன்றாரு. இதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா சொர்க்கவாசியா ஒரு காலத்துல இருந்தாங்கன்றாரு. பாபா வருவதே சொர்க்கத்தை படைப்பதற்காகத்தான் வருகிறார். நீங்கள் தான் சொர்க்கத்தில் வருகிறீர்கள். மற்ற அனைவருமே சாந்திதாம் என்ற வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுவோ இனிமையான வீடு. யாரெல்லாம் பாபா பேச்சு கேட்டு மாறுறாங்களோ அவங்கள சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, ஜீவன் முக்தி அடைஞ்சிருவாங்க. யாரெல்லாம் முக்தி எதிர்பார்க்கிறாங்களோ, எனக்கு பிறப்பிறப்பு வேணாம், மற்றபடி சொர்க்கத்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன்றாங்கன்னா அவங்க பரந்தாமத்துக்கு போயிட்டு அரைக்கால்பம் இருப்பாங்க. அது இனிமையான வீடுன்றாரு. ஆத்மாக்கள் எங்கே வசிக்கின்றனர்? பிறகு இங்கே பாகத்தை நடிப்பவராக ஆகின்றனர். சரீரம் இல்லாமல் ஆத்மாவினால் பேசக்கூட முடியாது. சொல்றார் பாருங்க, சரீரம் இல்லாமல் ஆத்மாவினால் பேசக்கூட முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே சரீரம் இல்லாத காரணத்தினால ஆத்மாக்கள் சாந்தியில இருக்கிறாங்க. பாருங்க, ஆத்மாவுக்கு உடம்பு இல்லைன்னா என்ன பண்ணும்? ஆத்மா அமைதியா ஆயிடும்ன்றாரு பாபா. அமைதியா இருக்கும் பரந்தாமத்துல ஆத்மா அமைதியா இருக்கும்ன்றாரு. ஆத்மாவால சரீரம் இல்லாம பேச கூட முடியாது. பிறகு அரைக்கல்பம் தேவி தேவதைகள், சூரிய வம்சி, சந்திர வம்சி. பிறகு துவாபர கலியுகத்துல மனிதர்கள் உள்ளனர்ன்றாரு. அந்த 2500 வருஷம் தேவி தேவதைகளா இருக்கிறாங்க. அப்புறம் சூரியவம்சியா சந்திரவம்சியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் துவாபர கலியுகத்துல அதே தேவி தேவதைகள் மனுஷங்களா ஆயிடுறாங்க. அப்புறம் மனிதர்களா இருக்கிறாங்க. அந்த தேவதைகளுக்கு ராஜ்யம் இருந்தது. பிறகு இப்போது அவர்கள் எங்கே சென்றனர்? பாபா கேக்குறாரு. ஒரு காலத்துல ராஜ்யம் பண்ணாங்கல்ல தேவதைகள், இப்ப அவங்க எங்க போனாங்க? யாருக்கும் தெரியாது. இந்த ஞானம் இப்போது உங்களுக்கு பாபாவிடமிருந்துதான் கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. வேற எந்த மனிதரிடமும் இந்த ஞானம் எல்லாம் கிடையாது. நமக்கு எந்த மனுஷங்களும் நமக்கு எந்த ஞானத்தை சொல்லவே இல்லை. எதேதோ சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரி 5000 வருஷம் சக்கரம் தேவதைகள் வாழ்ந்தாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்ப பாபா சொல்லிதான் தெரியும். பாபா தான் மனிதர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதன் மூலம் தான் மனிதர்கள் தேவதை ஆகின்றனர். நீங்கள் இங்கே வந்திருப்பதே மனிதர் தேவதை ஆவதற்காக சொல்லி பாபா சொல்றாங்க. நம்ம பாபாட்ட வந்திருக்கிறதே மனிதன் தேவதை ஆகிறதுக்காக. தேவதைகளின் உணவு பானம் அசுத்தமானதாக இருப்பதே இல்லை. அவர்கள் ஒருபோதும் பீடி சிகரெட் முதலியவற்றையெல்லாம் பிடிப்பதில்லை. இங்குள்ள அசுத்தமான மனிதர்களை பற்றி கேட்கவே வேண்டாம் சொல்லி பாபா சொல்றாரு. என்னென்னலாம் சாப்பிடுறாங்க? இந்த சைனால பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க, ஒண்ணும் விட மாட்டாங்க. அந்த மாதிரி என்னென்னலாம் சாப்பிடுறாங்க இப்போது பாபா புரிய வைக்கிறார். இந்த பாரதம் முதலில் உண்மையான கண்டமாக இருந்தது. பாபா சொல்றார், இதே பாரத பூமி தான் ஒரு காலத்துல சத்தியமான கண்டமா இருந்தது. நிச்சயமாக ஒரு சத்தியமான தந்தை தான் ஸ்தாபனை செய்திருப்பார் இல்லையா. தந்தை தான் சத்தியமானவர் என சொல்லப்படுகிறார். சிவன் சொல்லுவோம் இல்லையா, நம்ம சத்தியம் சிவம் சுந்தரம், அழகானவர் உண்மையானவர் சிவம், அவர் தான் சிவம் சொல்லுவோம். அவர் தான் இந்த சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்யறார். தந்தை தான் சொல்கிறார், நான் தான் இந்த பாரதத்தை உண்மையான கண்டமாக மாற்றுகிறேன்னு சொல்லி சொல்றார் பாருங்க. அவரோட மகா வாக்கியம், நான் தான் மாத்துறேன், நீங்கள் எப்படி உண்மையான தேவதை ஆக முடியும் என்பதையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு குழந்தைகள் இங்கே வருகின்றனர், அதனால் இந்த கட்டிடங்கள் முதலியவற்றை கட்ட வேண்டி இருக்கிறது. பாபா சொல்றாரு, எதுக்காக மதுமல்ல இவ்வளவு கட்டடம் கட்டுறாங்க? நிறைய பேர் வராங்க இல்லையா பாபா குழந்தை ஆகி, அதனால கட்டுறாரு. கடைசி வரையிலும் கூட உருவாகி கொண்டே இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இன்னும் பாருங்க, போக போக கூட இன்னும் கூட கட்டடம் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா குழந்தைகள் அவ்வளவு பேர் வர வேண்டியது இருக்கு இல்லையா. அநேக கட்டிடங்கள் உருவாகும்னு சொல்றாரு. சிவபாபா பிரம்மா மூலம் காரியத்தை செய்கிறார்.
ஆனா கடவுளே வந்துதான் இந்த பிரம்மா மூலமா அந்த காரியத்தை செய்யறாரு. கட்டிடங்களை வாங்கவும் செய்கிறார். சிவபாபா தான் இந்த கட்டிடங்கள்லாம் வாங்குறாரு. எதுக்காக? நமக்காக. சிவபாபா பிரம்மா மூலம் காரியத்தை செய்கிறார். பிரம்மா கருப்பாக்கி விட்டுள்ளார். இந்த பிரம்மா பாபாவோட 84 பிறவிகள் எடுத்து கிருஷ்ணர் வந்து பிரம்மா இருக்கிறார். அப்ப அவர் கருப்பாயிட்டாரு. ஏனென்றால் இது அநேக ஜென்மங்களில் கடைசி ஜென்மம் இல்லையா? அதனால அவர் கருப்பாயிட்டாரு. இவர் பிறகு வெள்ளையாக ஆவார். இவரே தான் கடவுளே வந்து இவர் உடம்புல வந்து இவரை வெள்ளையாக்குறாரு. இவரே தான் இந்த முரளியை கேட்டதா இவரே மாறுறாரு. கிருஷ்ணரின் சித்திரமும் வெள்ளையாகவும் காமிச்சிருக்கிறாங்க, கருப்பாகவும் இருக்கிறது இல்லையா? கிருஷ்ணர் ஷியாம் சுந்தர் சொல்லுவாங்க. சுந்தர்னா அழகு, ஷியாம்னா கருப்பு. கிருஷ்ணரோட சித்திரம் கூட கருப்பா கூட சில கோயில்ல காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவரே தான் வந்து அழகா இருக்கிறாரு, அப்புறம் அழுக்காவும் ஆயிடுறாரு. மியூசியத்தில் பெரிய பெரிய நல்ல சித்திரங்கள் உள்ளன என்று பாபா சொல்றாரு. அவற்றை வைத்து நீங்கள் யாருக்கு வேண்டாலும் நன்கு சொல்லி புரிய வைக்க முடியும். இப்ப மியூசியம்லாம் அழகா உருவாக்கியிருக்காங்கல்ல, அதுல பெருசு பெருசாலாம் அந்த கிருஷ்ணர் ராதை சித்திரம் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதை பார்த்து கூட நம்ம புரிய வைக்கலாம். இங்கே பாபா மியூசியம் உருவாக்க செய்வதில்லை, இது டவர் ஆஃப் சைலன்ஸ் என்று சொல்லப்படும் சொல்லி பாபா சொல்றாரு. அங்க மதுபன்ல பாபா சொல்றாரு, இங்கெல்லாம் பாபா வந்து மியூசியம் உருவாக்க செய்வதில்லை, இது வந்து டவர் ஆஃப் சைலன்ஸ்னு சொல்லப்படும். பீஸ் டவர் அப்படின்னு சொல்றாரு பாபா. நீங்கள் அறிவீர்கள், நாம் சாந்தி தாமத்திற்கு நம்முடைய வீட்டிற்கு செல்கிறோம். இப்ப நமக்கு தெரியும், நம்ம வந்து இந்த உடல்ல இருந்தே புருஷார்த்தம் பண்ணிட்டு நம்ம வந்து பரந்தாமத்துக்கு போகணும். நாம் அங்கேதான் வசிப்பவர்கள். நம்ம பரந்தாமத்துலதான் வசிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஆத்மாவுடைய வசிப்பிடமே பரந்தாமம் தான். பிறகு இங்கே வந்து சரீரத்தை எடுத்து சும்மா ஒரு லீஸுக்காக வந்திருக்கோம். நிறைய உடல் எடுத்து நடிக்க வந்திருக்கோம். நம்மலாம் வழிபோக்கன் மாதிரிதான். சரீரத்தை எடுத்து பாகத்தை இப்ப நடிக்கின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளுக்கு முதலில் இந்த நிச்சயம் இருக்க வேண்டும். எந்த ஒரு சாது சன்னியாசியும் நமக்கு படிப்பு சொல்லி தரவில்லை. நமக்கு வந்து இந்த நிச்சயம் இருந்தாதான் நமக்கு நிச்சய புத்தியே வரும். நமக்கு கடவுள் தான் சொல்லி கொடுக்குறாரு. எந்த ஒரு சாது சன்னியாசியும் நமக்கு படிப்பு சொல்லி தரல. இந்த தாதாவோ சிந்துவில் வசிப்பவராக இருந்தார். இந்த பிரம்மா பாபா சிந்துவில தான் வசிச்சார். அவர் அங்கதான் பிறந்தார். ஆனால் இவருக்குள் யார் பிரவேசமாகி பேசுகிறாரோ அவர் ஞான கடல். இந்த பிரம்மா பாபாக்குள்ள வரவரு ஞான கடல். அவரை யாருமே அறிந்திருக்கவே இல்லை. இந்த பிரம்மா பாபாவுக்கே அவர் என்ன பேசுறாருன்னே தெரியாது. ஏன்னா அவருக்குள்ள இருந்து பேசுறது சிவன். அதனால ஆனா இந்த கடவுள் வந்து யார் அவருக்குள்ள பேசுறதுன்றத யாருமே தெரிஞ்சுக்கல. காட்ஃபாதர் என்று சொல்லவும் செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. என்னவோ கடவுளே காட்ஃபாதர்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் அவருக்கு பெயர் வடிவமே இல்லைன்ட்டு சொல்லிட்டாங்க. கூப்பிடுறீங்க சிவன், சிவா, காட்ஃபாதர் நான் சொல்லிதானே கூப்பிடுறீங்க, அப்புறம் பேரே இல்லைன்னு எப்படி சொல்றீங்கன்றாரு. வடிவமும் இல்லைன்னு சொல்றீங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லிட்டாங்க. முஸ்லீம் தர்மத்துல அவருக்கு உருவமே இல்லை, கடவுளுக்கு உருவமே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவர் நிராகார், அவருக்கு எந்த ஒரு உருவமும் கிடையாது. அதனால் சர்வ வியாபின்னு வர சொல்லிட்டாங்க. அனைவருக்குள்ளும் இருக்கிறார் என்று சொல்லி விட்டுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்படி எப்படிலாம் கடவுளை சொல்லிட்டாங்க. பேர் இல்ல, உருவம் இல்ல, எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிறார். சர்வ வியாபி. அட ஒவ்வொருவருக்குள்ளும் ஆத்மா தான் அமர்ந்திருக்கிறது. பாபா சொல்றாரு, உங்க எல்லாருக்குள்ளாரையும் ஆத்மா தான், நீங்க ஆத்மா தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அனைவரும் சகோதர சகோதரிகள் இல்லையா? ஆத்மா எல்லாருமே சகோதரன் சகோதரர்கள் இல்லையா? பிறகு எல்லா இடத்துலயும் பரமாத்மா எங்கிருந்து வந்தார்? பாபா கேட்கிறாரு, எல்லா இடத்துலயும் பரமாத்மா சர்வவே அப்படின்றீங்க, எங்கிருந்து வந்தார்? பரமாத்மாவும் இருக்கிறார், ஆத்மாவும் இருக்கிறது என சொல்ல மாட்டார்கள். யாராவது எங்கேயாவது உயிர் போயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க, பரமாத்மா போயிடுச்சுன்னா சொல்லுவாங்க. அதாவது எல்லாருக்குள்ளாரையும் ஆத்மா இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். பரமாத்மா இருக்கிறாருன்னு சொல்லுவாங்களா யாராவதுன்னு சொல்லி கேக்குறாரு. பரமாத்மாவாகிய தந்தையை அழைக்கின்றனர், கூப்பிடுறாங்க. கடவுளை வந்து அவர் தான் அப்பான்ட்டு கூப்பிடுறாங்க. பாபா வந்து தூய்மை இல்லாதவர்களாகிய எங்களை தூய்மையாக்குங்கள் சொல்லி கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? பத்தித்த பாவனரே வந்து தூய்மை இல்லாதவர்களாகிய எங்களை தூய்மையாக்குங்கன்னு கூப்பிடுறாங்க. இந்த தொழில், இந்த சேவை செய்வதற்காக என்று என்னை நீங்கள் அழைக்கிறீர்கள். எங்கள் அனைவரையும் வந்து சுத்தமாக்குங்கள். பாபா சொல்றாரு, இது எனக்கு தொழிலா கொடுத்துருக்கிறீங்க, இந்த சேவை செய்யறதுக்காக தான் என்ன கூப்பிடுறீங்க. உலகத்துல எனக்கும் ஒரு தொழில் இருக்கு, அது என்னன்னா உங்களெல்லாம் சுத்தமாக்கணுன்றாரு. தூய்மை இல்லாத உலகத்தில் எனக்கு அழைப்பு விடுகிறீர்கள். எங்க என்ன கூப்பிடுறீங்க? நல்லா இருக்கும்போது கூப்பிட்டீங்களா? நரகத்துல தூய்மை இல்லாத உலகத்துலதான் என்ன கூப்பிடுறீங்கன்றார். பாபா, நாங்கள் தூய்மை இல்லாதவர்களாக உள்ளோம் என சொல்கிறீர்கள். பாபாவோ தூய்மையான உலகத்தை பார்ப்பதே இல்லை. பாருங்க, அப்போ இன்னொரு முறையில் கூட சொல்லியிருந்தாரு, என்ன எங்க சொர்க்கத்துல கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேன், நான் அங்க கூப்பிடலையேன்னாரு. அது மாதிரி தூய்மையான உலகத்தை அவர் பார்க்கறதே இல்லையா? தூய்மை இல்லாத உலகத்தில் தான் நான் உங்களுக்கு சேவை செய்வதற்காக வந்துள்ளேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது இந்த ராவண ராஜ்யம் விநாசமாகிடும். இப்ப இந்த மாயாவுடைய ராஜ்யம் முடிஞ்சிடும், விநாசமாகிடும்.
மற்றபடி ராஜயோகம் கற்றுக்கொள்ளும் நீங்கள் போய் ராஜாவுக்கு எல்லாம் மேலான ராஜாவாக ஆகிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த குறுகிய சங்கமயுக காலத்துல நம்ம ராஜயோகம் கத்துக்கிட்டு நம்ம தான் போயிட்டு நீங்க தான் போறீங்கன்றாரு. நீங்க தான் போய் ராஜாக்கெல்லாம் மேலான ராஜாவே வணங்கக்கூடிய ராஜாவா ஆகிறீங்கன்றாரு. உங்களுக்கு கணக்கற்ற தடவை கற்று தந்திருக்கிறார். இந்த கல்பம் மட்டுமா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இந்த மாதிரி எண்ணற்ற கல்பம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்றாரு. இன்னும் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு தான் படிப்பு சொல்லி தருவார். திரும்ப இதோட முடியாதுன்றாரு. திரும்ப அடுத்த கல்பமும் நானே தான் வருவேன்றாரு. நான் தான் உங்களுக்கு படிப்பு சொல்லி தருவேன். சத்யுக திரேதாவின் ராஜதானி இப்போது ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது பாபா சொல்றாங்க. இப்ப நம்ம மறைமுகமா ராஜதானி ஸ்தாபனை ஆயிட்டு இருக்கு. முதலில் பிராமண குலத்தை தான் பாபா ஸ்தாபனை செய்யறாரு. பிரஜாபிதா பிரம்மா பாடப்படுகிறார் இல்லையா, அவரை ஆடம் சொல்லி சொல்றாங்க, ஆதி தேவன் என்று சொல்கின்றனர். இந்த பைபிள்ல குரான் எல்லாம் ஆதாம் ஏவாள் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆடம் பிபி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது யாருன்னா வேற யாரும் கிடையாது, பிரம்மா பாபா தான். இவர் உடம்புல சிவன் அவர் ஆடம், அதனாலதான் அவர் ஆதாம் சொல்லி சொல்றோம். அவர் மூலமா எல்லாரையும் மாத்துறாரு இல்லையா, அவரை தான் ஆடம் சொல்லி சொல்றோம். இது யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த ரகசியம்லாம் உலகத்துல யாருக்குமே தெரியாதுன்றாரு. அநேகர் இங்க கேட்டு விட்டு பிறகு மாயாவின் வசமாகி விடுகின்றனர். பாபா சொல்றாரு, நிறைய பேர் வராங்க, ஞானம் கேட்டுட்டு வெளியே போயிடுறாங்க, மாயா வசமாகி போயிடுறாங்க. புண்ணியாத்மா ஆகிய பாவாத்மா ஆகி விடுகின்றனர். கொஞ்ச காலம் ஞானம் கேட்டுட்டு வெளியே போய் டிசர்வீஸ் பண்றதுனால பாவாத்மா ஆகிறாங்க. மாயா மிகவும் சக்தி வாய்ந்ததுன்றார் பாபா. ஏன்னா மாயா அவங்கள அந்த மாதிரி பண்ண வைக்குது. இந்த நேரத்துல மாயா ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்குது, அனைவரையும் பாவாத்மாவாக ஆக்கி விடுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இங்க எந்த ஒரு தூய்மையான ஆத்மாவோ புண்ணியாத்மாவோ இல்லை. தூய்மையான ஆத்மாக்களாக தேவதைகள் தான் இருந்தனர். இப்ப கலியுகத்துல எந்த ஒரு ஆத்மாவும் தூய்மையான புண்ணியாத்மா கிடையாதுன்றாரு. தூய்மையான ஆத்மானா நீங்க பாக்கணும்னா சொர்க்கத்துலதான், அங்கதான் தேவதைகள் இருந்தாங்க. எப்போது அனைவரும் தூய்மை இல்லாமல் ஆகி விடுகின்றனரோ அப்போது தந்தையை அழைக்கிறாங்க. இப்போது இது ராவண ராஜ்யம், அசுத்தமான உலகம் பாபா சொல்றாரு. இது முள் நிறைந்த காடு என்றுதான் சொல்லப்படும். இந்த ராவண ராஜ்யம், இந்த கலியுகம் முள் நிறைந்த காடுன்றார் பாபா. சத்தியுகம் மலர்களின் தோட்டம் என சொல்லப்படும். சத்தியுகத்துல மலர் எல்லாருமே மலர் மாதிரி இருப்பாங்க, அது மலர்களின் தோட்டம் என்று சொல்லப்படும். முகல் கார்டனில் எவ்வளவு முதல் தரமான நல்ல நல்ல பூக்கள் இருக்கின்றன, அரளி பூவும் கிடைக்கும். ஆனால் இதன் அர்த்தத்தை எவருமே புரிந்து கொள்ளவில்லை. சிவனுக்கு பாருங்க பக்தியில அரளி பூவை ஏன் போடுகின்றனர், இதையும் பாபா புரிய வைக்கிறார். இப்ப பாபாவுடைய குழந்தையா நிறைய பேர் ஆகிறாங்க இல்லையா, அதுல அரளிப்பூவும் இருக்கிறாங்க. அரளிப்பூ குத்தாது, ஆனா வாசனையும் வராது. அந்த அளவுக்கு அவங்க மாறி இருப்பாங்க. அந்த விகாரெல்லாம் போயிருக்கும், இருந்தாலும் வாசனை தரவங்களா இல்ல அப்படின்றாரு. அதனால அரளிப்பூவை கூட பாபா சிவனுக்கு தலையில வைக்கிறாங்க. இதையும் பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். நான் எப்போது படிப்பு சொல்லி தருகிறேனோ அவர்களுக்குள் சிலர் முதல் தரமான மல்லிகை மலர்களாக மாறுறாங்க, சிலர் சிவப்பு மலர்களாக ரோஜா மலராக மாறுறாங்க, சிலர் பிறகு அரளி மலர்களாகவும் உள்ளனர் என்றார் பாபா. வரிசை கிரமமாகவோ இருக்கிறார்கள் இல்லையா, எல்லாருமே வரிசை கிரமமா இருக்கிறாங்க. ஆக இது துக்கதாமம், மரண உலகம் என சொல்லப்படுகின்றது. இதுதான் மரண உலகம் சொல்லப்படுது. இவ்விஷயங்கள் எந்த ஒரு சாஸ்திரத்திலுமே கிடையாதுன்றார் பாபா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எந்த ஒரு சாஸ்திரம் படிச்சாலும் கிடைக்காதுன்றார். சாஸ்திரங்களையும் இந்த பிரம்மா படிச்சிருக்கிறார். பிரம்மா பாபா எல்லாமே பக்தியும் நிறைய பண்ணியிருக்கிறாரு. சாஸ்திரம், மகாபாரதம், ராமாயணம் எல்லாமே படிச்சிருக்கிறார். சிவபாபாவோ சாஸ்திரங்களை படிப்பதில்லை. சிவபாபாவுக்கு சாஸ்திரங்கள்லாம் தெரியாது, அவர் புக்கெல்லாம் எடுத்துட்டு வரல. பாபாவோ தாமே சத்கதி அளிப்பவராக இருக்கிறார். இந்த சிவபாபா பாருங்க எதையும் படிக்கல, ஆனா அவரே நமக்கு சத்கதி கொடுக்கிறவரா இருக்கிறார். சில நேரங்களில் கீதையை மேற்கோள் காட்டுவார் சிவபாபா. சில நேரங்கள்ல கீதையில என்ன இருக்குது அதை கூட நமக்கு மேற்கோள் காட்டுவார். சர்வ சாஸ்திரங்களின் சிரோன்மணி கீதை பகவான் கூறியது. ஆனா அந்த கீதையா எப்படி தெரியுமா உருவாச்சு, இப்ப சிவபகவான் கொடுக்குற மகா வாக்கியம் தான் கீதையா உருவாகி இருக்குது. அதோடைய ஆத்தரே அவரு தான். அதனாலதான் அவரு கீதையை மேற்கோள் காட்டுறாரு. சர்வ சாஸ்திரங்களின் சிரோன்மணி கீதை பகவான் தான் கூறியது. அந்த எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாயின்னு சொல்லுவாங்க கீதைய. அந்த கீதை யார் தெரியுமா சொன்னது, சிவபகவான் தான் சொன்னது, பகவான் தான் கூறியதுன்றார். ஆனால் பகவான் என சொல்லப்படுவர் யாருன்னா இந்த பாரதவாசிகளுக்கு தெரியாதுன்றார் பாபா. இந்த கீதையை சொன்னது எந்த பகவான்கள் தான் மறந்துட்டாங்க, இந்த பாரதவாசிகளுக்கு தெரியாது. பாபா சொல்கிறார், நான் பலனை எதிர்பாராமல் சுயநலமற்ற சேவை செய்கிறேன். பாபா சிவபாபா சொல்றாரு பாருங்க, அவர் பேரை கூட கீதையில போனா கூட அவர் கோச்சிக்கல. தந்தை பேரை போடாம மகன் பேரை போட்டாங்க, கிருஷ்ணர் பேரை போட்டாங்க.
அந்த கீதையை படிச்சுதான் கிருஷ்ணர் அப்படி ஆனாருன்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்காம போட்டாங்க. இருந்தாலும் பாபா சொல்றாரு, நான் சுயநலமற்ற சேவை செய்கிறேன். அவர் எந்த பலனையும் எதிர்பார்க்கல, அவர் பேர் புகழ கூட எதிர்பார்க்கல. மறைஞ்சுக்கிறாரு. அவர் நம்மளை மாத்திட்டு போயிட்டு வானப்பிரஸ்த நிலையில போயிட்டு மறைஞ்சிடுறாரு. உங்களை உலகின் எஜமானராக ஆக்குகிறேன் சொல்றார். நான் உங்களைதான் உலகத்தின் எஜமானரா ஆக்குனேன். சொர்க்கத்தில் நீங்கள் என்னை நினைப்பதே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்மள அந்த மாதிரி ஆக்கணும். நம்ம பாருங்களேன், பாபாவை சொர்க்கத்துல போய் நினைக்கிறதே இல்லை. துக்கத்தில் அனைவருமே நீங்க செய்வார்கள். பாபா சொல்றாரு, என்ன சுகத்துல யாருமே சுகமா இருக்கும்போது யாருமே நினைக்கிறது இல்ல, என்ன துக்கத்துல எல்லாருமே நினைக்கிறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்தில் வேறு எந்த ஒரு தர்மமும் இருக்காது. பாபா சொல்றார், இது சுகம் துக்கத்தின் விளையாட்டு என சொல்லப்படுகிறது. இது சுக துக்கத்துக்கான விளையாட்டு. சொர்க்கத்தில் வேறு எந்த ஒரு தர்மமுமே இருக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றார். அவை அனைத்தும் பின்னால் தான் வருகின்றன. சொர்க்கத்துல அந்த இஸ்லாம தர்மம், கிறிஸ்தவ தர்மம் இது எதுவுமே இருக்காது. அது எல்லாமே 2500 வருஷம் கழிச்சுதான் வருதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. நீங்கள் அறிவீர்கள் எப்போது இந்த பழைய உலகம் விநாசமாகிவிடும். பாபா சொல்றார், உங்களுக்கு தெரியும் இந்த உலகம் இப்போ விநாசமாயிடும். இயற்கை சேதங்கள், புயல்கள் தீவிரமாக வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. போக போக பாருங்க, இந்த இயற்கை சேதங்கள், இந்த நிலநடுக்கம், சுனாமி, இந்த புயல் இதெல்லாம் தீவிரமாக வரும். அனைவரும் அழிந்து போவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆக பாபா இப்போது புத்தியற்ற நிலையில் உள்ளவர்களை புத்திசாலியாக ஆக்குகிறார். அதாவது பாபா இப்ப சொல்றாரு, இப்போது பாபா நம்மள புத்தியற்ற நிலையில் உள்ளவர்களை புத்திசாலியாக ஆக்குகிறார். புத்தி இல்லாம இருந்த நம்ம புத்திசாலியா ஆக்குகிறார். பாபா எவ்வளவு செல்வம் பொருட்கள் கொடுத்திருந்தார். பாபா நமக்கு போன கல்பம் இந்த மாதிரிதான் எவ்வளவு கொடுத்துட்டு போயிருந்தாரு, எவ்வளவு செல்வம் பொருட்கள் கொடுத்திருந்தார் சத்தியுகத்துல. அனைத்தும் எங்கே சென்றாங்க சொல்லி பாபா கேக்குறாரு. ஒரு அப்பா பிள்ளைய கேட்பாருல, அந்த மாதிரி கேக்குறாரு, என்னடா இவ்வளவு பணம் கொடுத்திருந்தேன், என்னடா பண்ணேன்னு சொல்லி கேட்பாருல அப்பா. அந்த மாதிரி நம்ம கேக்குறாரு, உங்களுக்கு அவ்வளவு கொடுத்திருந்தனே எல்லாம் எங்க போச்சு சொல்லி கேக்குறாரு. இப்போது எவ்வளவு திவாலாகி இருக்கிறீர்கள், எவ்வளவு திவாலாகி எப்படி ஏழையானீங்க, அவ்வளவு செல்வந்தனா ஆக்கி உட்கார வச்சிருந்தேன். தங்க குருவியாக இருந்த பாரதம் இப்போது என்னவாக ஆகி இருக்கிறது. பாபா கேக்குறாரு, இந்த பாரதம் எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஒரு காலத்துல தங்க குருவி மாதிரி இருந்தது, அப்படியே தேன் சொரியும் பணம் மாதிரி, நெய்யாரும் பாலாரும் ஒரு காலத்துல இந்த பாரதத்துல ஓடிச்சு, இப்ப என்ன ஓடுது, எப்படி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கேக்குறாரு. இப்போது மீண்டும் பத்தித பாவனர் பாபா வந்திருக்கிறார். இப்ப கடவுள் திரும்ப வந்திருக்கிறாரு. இருந்தாலும் நம்மள கேள்வி கேட்டு திட்டாம, பரவாயில்ல விடுங்க நான் திரும்ப அவங்கள மாத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப நம்ம பாபா ராஜயோகத்தை கற்பிச்சுட்டு இருக்கிறாரு. அதுவோ ஹட யோகமாகும். அவங்க சொல்லி கொடுக்கறதுலாம் அந்த மூச்சு பயிற்சி, கையை கால அந்த தலைக்கெல்லாம் நிக்கிறது, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது உடம்ப நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கு அவங்க நிறைய பயிற்சி செய்யறாங்க, மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யறாங்க. ஆனா நம்மளால அதெல்லாம் முடியாது இல்லையா. அதனால பாபா கடவுளே நமக்கு, நீ கடவுள் குழந்தை, நீ எதுவும் செய்ய வேண்டாம், நீ என்ன நினைச்சா போதும்னு சொல்லி நமக்கு ராஜயோகம் கற்பிச்சு கொடுக்குறாரு. ஆத்ம உணர்வுல கொண்டு வர வைக்கிறாரு. ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைச்சாலே ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியா மாறிடும், ராஜாவா மாறிடும். அந்த யோகத்தை பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இது ராஜ யோகமாகுன்றார் பாபா. இந்த ராஜயோகம் இருவருக்குமானது. இந்த ராஜயோகத்தை யாருன்னா கத்துக்கலாம், ஆண்களும் கத்துக்கலாம், பெண்களும் கத்துக்கலாம், 2 பேருமே கத்துக்கலாம். அந்த அடயோகம் ஆண்கள் மட்டுமே கற்றுக்கொள்கின்றனர். அந்த அடயோகம்னா பெண்கள்லாம் செய்ய முடியாது. மூச்சு பயிற்சி, காட்டுல போய் உட்காந்துக்கிறது, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது இல்லையா. பாபா 2 பேருக்குமே இப்ப ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறாரு. இப்போது பாபா சொல்கிறார், முயற்சி செய்யுங்கள் குழந்தைகளே, புருஷார்த்தம் செய்யுங்கள், உலகத்தின் எஜமானர் ஆகி காட்டுங்கள். இப்போ பாபா என்ன சொல்றாரு, ஈஸியா தானே சொல்லி கொடுக்குறாரு. நம்மள என்ன மூச்சு பயிற்சி பண்ண சொல்றாரா, எதுவுமே சொல்லல. அன்பா அவரை நினைக்க சொல்றாரு, அவ்வளவுதான். ஆத்மான்னு புரிஞ்சிட்டு அன்பா அவரை நினைக்க சொல்றாரு. அதனால முயற்சி செய்யுங்கள், உலகத்தின் எஜமானரா ஆகி காட்டுங்கன்றார் பாபா. இப்போது இந்த பழைய உலகத்தின் விநாசமும் நடைபெறதான் போகிறது. இன்னும் கொஞ்சம் சமயமே இருக்கிறது என்றார் பாபா. இந்த யுத்தம் கடைசி யுத்தமாகும். இதுதான் நீங்க பாபா கூட சேர்ந்து இந்த மல்யுத்தம் செய்றீங்க மாயாவோட. அது கூட பாபா என்ன சொல்றாரு, சிவனே நினைங்க, நீங்க ராமரை நினைச்சா போதும், சீதையை ராவணன்ட்டு ராமரே பாத்துக்குவாரு, ராமர் காப்பாத்துவாரு. ஆத்மா சீதை எந்த போராட்டமும் பண்ண தேவையில்ல, பாபா பாத்துக்கிறேன்றாரு. நீ நினைச்சிட்டே இரு, நான் உங்களுக்காக போராடுறேன்றாரு. அவர் நினைச்சிட்டே இருந்தாலே போதும், அந்த மாயாவிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திடுவாரு. இப்ப இந்த யுத்தம் தொடங்கிவிட்டால் நிற்காது சொல்லி பாபா சொல்றாரு. எப்போது நீங்கள் கர்மாதீத அவஸ்தை அடைகிறீர்களோ, சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியுள்ளவர்களாக ஆகிறீர்களோ,
அப்போதுதான் இந்த யுத்தமானது ஆரம்பமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ பாருங்க, இந்த 3ஆம் உலக போர் வந்து தொடங்கி விட்டால் அது நிக்காதுன்றாரு. எப்போ நம்ம கர்மாதீத அவஸ்தை 1 by 1 எல்லாரும் அடையிறோமோ, சொர்க்கத்துக்கு செல்வதற்காக நம்ம தகுதி உள்ளவரா எப்ப எல்லாருமே ஆகணுமோ, அப்போதான் இந்த யுத்தம் வந்து ஆரம்பமாகின்றது. பாபா பிறகும் சொல்கிறார், நினைவு யாத்திரையில் கவனம் குறைவாக இருக்காதீர்கள். பாபா சொல்றாரு, இந்த வாரம் நமக்கு பாபா மீட்ல கூட பாபா சொன்னாரு, டைமுக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுங்க சொன்னாரு. டைம் வர்றதுக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுங்க, கவனம் குறைவா இருக்காதீங்கன்றார் பாபா. நினைவு யாத்திரையில கவனம் குறைவா இருக்காதீர்கள், இதில் தான் மாயா தடைகளை ஏற்படுத்துகிறது. பாபா சொல்றாரு, மெயினா மாயா எதுல வந்து நமக்கு தடையை பண்ணும்? பாபாவை நினைக்கிறதுலதான். முரளி படிக்கிறதுலாம் கூட தடை ஏற்படாது. ஆனா பாபாவை நினைக்கிறேன்னு நம்ம உட்காரும் போதுதான் மாயா வந்து தடையை ஏற்படுத்தும். அதனாலதான் குழந்தைகள் வந்து புலம்புறாங்க பாபாட்ட, பாபா வந்து எங்களை வந்து மாயா நினைக்கவே விட மாட்டேது. பாபா சொல்ற, இதில் தான் மாயா வந்து தடைகளை ஏற்படுத்துகிறது. நல்லது. இனிமேல இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தை மத்திய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபாவிடம் நல்ல விதமாக படித்து முதல் தரமான மலராக ஆக வேண்டும். முள் நிறைந்த இந்த காட்டை மலர்களின் தோட்டமாக ஆக்குவதில் பாபாவுக்கு முழு உதவியை செய்ய வேண்டும். இப்ப பாபா வந்து இந்த தோட்டத்தை மலர் தோட்டமா மாத்திட்டு இருக்கிறாரு, காட்டை வந்து மலர் தோட்டமா மாத்திட்டு இருக்கிறாரு. அப்ப யார் அதுல ஹெல்ப் பண்ணணும்? நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். அதனால பாபா சொல்றாரு, நீங்க தான் முழு உதவி செய்யணும். ஏன்னா அவருக்கு உடம்பு இல்லாதனால பிரம்மா உடல்ல வந்து அவர் மூலமா செஞ்சுட்டு இருக்காரு, பிரம்மாவும் ஹெல்ப் பண்றாரு. அப்ப பிரம்மாவுடைய குழந்தைகளாகிய நம்மளும் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், கர்மாதித் நிலையை அடைவதற்கு மற்றும் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிக்கான அதிகாரமே பெறுவதற்கு நினைவு யாத்திரையில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். இப்ப நம்ம கர்ம கணக்குகளையும் முடிக்கணும்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் எல்லாரும் போய் ஆகணும். உலகமே அப்படிதான் முடிச்சுட்டு பாபா கிட்ட போய் ஆகணும். ஆனா நம்ம வந்து முன்னாடியே முடிச்சிருவோம். நம்ம முன்னாடியே கர்ம கணக்கெல்லாம் முடிச்சுட்டு கர்மாதித் நிலையை அடையறதுக்கு, சொர்க்கத்துல போய் உயர்ந்த பதவி அடையறதுக்கு பாபாவை நினைக்கணும், நினைவு யாத்திரையில ஈடுபட்டு இருக்கணும் சொல்லி சொல்றாரு. கவனக்குறைவாக இருந்து விடக்கூடாது. பாபா சொல்றாரு, கவனக்குறைவா இருந்துடாதீங்க. வரதானம், தனது நெற்றியில் எப்போதும் தந்தையின் ஆசிகளின் கரங்களை அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர் விக்ன விநாசகர் ஆவீர்களாக. பாபா இன்னைக்கு வரதானம், மாஸ்டர் விக்ன விநாசகர் ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. நம்ம நெத்தியில எப்போதுமே பாபா தன்னுடைய கையை வச்சு நமக்கு ஆசி வழங்குறாரு, நெத்தியில ஆசி வழங்குறாரு என்ற அனுபவம் செய்யணும், தினம் தினம் செய்யணும். அப்பதான் நம்ம தடைகள்லாம் நீங்கிறோன்றாரு. அந்த மாதிரி தடைகள்லாம் நீங்கக்கூடிய மாஸ்டர் விக்ன விநாசகர் நமக்கும் நீங்கும், நம்ம மற்றவங்களுக்கும் தடையை நீக்கக்கூடியவளா அந்த விக்ன விநாசகர்னா அந்த விநாயகர் தானே. அவரை கும்பிட்டாலே எல்லாம், அந்த பிள்ளையார் சொல்லி போட்டாலே எல்லாம் தடையும் நீங்கிறோம்னு சொல்லுவாங்க. விக்ன விநாசகனாலே பிள்ளையார் தான், விநாயகர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்க தான் அது மாஸ்டர் விக்ன விநாசகர் ஆவீர்களாக இந்த வரதானம் கொடுக்குறாரு. விநாயகருக்கு விக்ன விநாசகர் என்று கூறுகிறார்கள். யாரிடம் சர்வ சக்திகள் உள்ளனவோ அவர்களே விக்ன விநாசகர் ஆகிறார்கள். பாபா சொல்றார் பாருங்க, யாருக்கிட்ட சர்வ சக்திகளும் இருக்குதோ அவ மாஸ்டர் சர்வ சக்திவான் தான், அவங்கதான் விக்ன விநாசகர் ஆகிறாங்கன்றாரு. அவங்க முன்னாடி தடையே வராது, தடையெல்லாம் பொடிபட்டுரும். சர்வ சக்திகளை காலத்திற்கு ஏற்ப காரியத்தில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் தடைகள் நிலைத்திருக்கவே முடியாது. நீங்க இந்த உங்களுக்கு இருக்கிற இல்லையா சர்வ சக்திகள் இருக்கு இல்லையா, சாட்சியாக இந்த பார்க்கிற சக்தி, இந்த பழசெல்லாம் மறக்கிற சக்தி, லெட்கோ, அப்புறம் வந்து பொறுத்து கொள்ற சக்தி, எது நடந்தாலும் இது வந்து நாடகம்ட்டு பொறுத்துக்கிறது, எல்லாரையும் ஏத்துக்கிற சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, நல்லது கெட்டதை பகுத்தறியக்கூடிய சக்தி, சரியான பாதையை தீர்மானிக்கக்கூடிய சக்தி, அவர் வந்து சகயோகத்தின் சக்தி, அப்புறம் மாயாவை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி. இந்த அஷ்ட சக்திகளும் நீங்க காலத்துக்கு ஏற்ப காரியத்துல ஈடுபடுத்தணும். எந்த இடத்துல பொறுமையா இருக்கணும் அப்ப பொறுமை சக்தியை கூப்பிடணும். எந்த இடத்துல நம்ம வந்து பேசணும், தட்டி கேட்கணும்னா அந்த இடத்துல மாயாவை எதிர்கொள்ற சக்தி, ஏன்னா மாயாவுக்கு நம்ம அடங்கி போகக்கூடாது, அந்த நேரத்துல எதிர்கொள்ளும் சக்தியை கூப்பிடணும். அந்த மாதிரி காரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஈடுபட்டீங்கன்னா உங்க முன்னாடி தடைகள் வந்து நிலைத்திருக்கவே முடியாதுன்றாரு. எவ்வளவு ரூபங்களில் மாயை வந்தாலும் கூட நீங்கள் நாலேஜ்ஃபுல் ஆகுங்கள். மாயா வந்து ஒரே மாதிரி வராது, விதவிதமா வரும். பாபா சொல்றாரு, இந்த ராவணன் வந்து அந்த சீதையை கடத்துறதுக்காக விதவிதமான ரூபம் எடுத்து வந்துதான் கடத்திட்டு போவான். அந்த மாதிரி இந்த மாயாவும்
நமக்கு விதவிதமா ரூபம் எடுக்கும். நமக்கு தெரியாது, ஐயோ இது என்ன மாயாவா, மாயானே தெரியாம நம்ம ஏமாந்துட்டோமேன்ட்டு நினைப்போம். அது மாதிரி விதவிதமா வந்த மாதிரியே வராது, அப்பதான் தெரியும் இது கூட நமக்குள்ளார இந்த வீக்னஸ் இருந்திருக்கு. இந்த ஒரு சுச்சுவேஷன் மூலமா நமக்கு இந்த மாயா நமக்குள்ளார இருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். மாயைன்றது அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் சம்பந்தப்பட்ட மாயை நமக்குள்ளார இருக்கிறதா, மற்றவங்களுக்குள்ள கிடையாது. நமக்குள்ள இருக்கிறத நம்ம வென்றுட்டு இருக்கிறோம். அதுல ஒரு ஒரு ரூபமா நமக்கு தெரிய வரும். அது ஒரு ஒரு சுச்சுவேஷன் நமக்கு காட்டி கொடுக்கும். ஐயோ இந்த மாயா நமக்குள்ளார இருந்திருக்கு, நமக்கு தெரியல, ஒளிஞ்சிருக்கு மாயா போன. அப்ப நீங்க எல்லா ரூபத்திலையும் மாயா வந்துச்சுன்னா கூட நீங்க நாலேஜ்ஃபுல்ல ஆகுங்க. நீங்க கண்டுபிடிங்க மாயாவன்றது. ஞானம் நிறைந்த ஆத்மா ஒருபொழுதும் மாயையிடம் தோற்று போகவே முடியாது. யாரெல்லாம் ஞானம் நிறைந்தவங்களோ, பாபா கிட்ட இருந்து இப்ப நம்ம கல்வி கற்றுட்டு இருக்கோம், அது எல்லாமே ஞானம் தான், ஞான ரத்னங்கள். அந்த ஞான ரத்னங்கள் நம்ம ஸ்டோர் ஆகி ஞான ஸ்வரூபமா நம்ம இருந்துச்சுன்னா நம்ம ஆத்மால நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அப்ளை பண்ணுவோம். வாழ்க்கையில ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அப்ளை பண்ணும்போது நம்ம மாயாட்ட தோத்து போக முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நெற்றியின் மீது பாப் தாதாவின் ஆசிகளின் கரங்கள் இருந்தது என்றால் வெற்றி திலகம் இடப்பட்டே இருக்கும். இப்ப பாபா வந்தோடனே நம்ம பிகே ஆனவுடனே நமக்கு வெற்றி திலகம் இடறாருன்னா நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நமக்கு வெற்றி, நீ வெற்றி மூர்த்தி ஆவா இந்த வாதானம் கொடுக்குறாரு பாபா. அப்ப நம்ம நெற்றி மீது பாபாவுடைய ஆசிகள் கரங்கள் நமக்கு இருந்ததுன்னா நம்ம வெற்றி திலகம் நம்ம நெற்றியில ஈடுபட்டே இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பரமாத்மாவின் கரங்கள் மற்றும் பரமாத்மாவின் துணை விக்ன விநாசகராக நம்மை ஆக்கி விடுகிறது. இப்ப நம்ம பாபாவுடைய கரங்கள், பரமாத்மாவுடைய கரங்கள், பரமாத்மான்னு தான் சொல்றாரு, பாப் தாதான்னு கூட சொல்ல. பரமாத்மானா சிவன் தான். சிவனுடைய கரங்கள் மற்றும் சிவனுடைய துணை நமக்கு இருக்கும்போது நம்மள அது விக்ன விநாசகரா ஆக்கிடுதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம அந்த பாபாட்ட இருந்து வரதானத்தை வாங்கிடலாம். நம்மளாம் மாஸ்டர் விக்ன விநாசகர் ஆகிரும். பாபா நம்மள இன்னைக்கு மாஸ்டர் விக்ன விநாசகரா ஆக்கிட்டாரு. அவருடைய கரங்கள் மூலமா வெற்றி திலகம் நம்ம நெற்றியில இடப்பட்டே இருக்குது. எப்பயுமே காலத்தால் அழியாத வெற்றி திலகம், கல்பமும் நம்மளாம் வெற்றி அடைந்த ஆத்மா. அந்த வெற்றி திலகம் பரமாத்மா என் நெற்றியில இட்டுட்டாரு அப்படின்ற அந்த சம்மானத்திலேயே நம்ம இருக்கலாம். ஸ்லோகன்: சுயம் தங்களுக்குள் குணங்களை தாரணை செய்து மற்றவர்களுக்கு தானம் செய்பவர்களே குணங்களின் மூர்த்தி ஆவார்கள். பாபா சொல்றாங்க, சுயம் தங்களுக்குள் குணங்களை தாரணை செய்யும். பாபா கிட்ட இருந்து நமக்கு ஞானம் மட்டும் கிடைக்கல, சக்திகள், குணங்கள் எல்லாமே கிடைக்குது. குணங்கள் தூய்மை, சுகம், அன்பு, அமைதி, ஞானம், ஆனந்தம் எல்லாமே குணங்கள் தான். இந்த குணங்களை நம்ம வாழ்க்கையில தாரணை செய்யணும். பாபாட்ட இருந்து வர குணங்கள் எல்லாமே தாரணை செய்து நம்ம மட்டும் அதை தாரணை செய்யக்கூடாது. நமக்குள்ளார அந்த குணங்கள் அமைதியா இருக்கிறது, அன்பா நடந்துக்கிறது, ஞானம் நிறைந்தவங்களா இருக்கிறது, சுகம் கொடுக்கறது, வார்த்தைகளால செயலால எல்லாத்தினாலையும் சுகம் கொடுக்கறது, ஆனந்தமா இருக்கிறது, குஷியா இருந்து எல்லாரையும் குஷிப்படுத்துறது, அது கூட ஒரு குணம் தான். சிலர் பாத்தீங்கன்னா அடுத்தவங்க சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க, தானும் குஷியா இருப்பாங்க, மற்றவங்களையும் குஷியாக்குவாங்க, அது கூட ஒரு குணம் தான். இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் நம்மளும் தாரணை செய்து நம்ம மட்டும் இருந்தா பார்த்தாது, எல்லாருக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் எல்லாருக்குமே அந்த குணங்களை தானம் செய்பவர்கள் தான் குணங்களின் முட்டி ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இது சூட்சமமா நம்ம செய்யணும். சூட்சமமா நம்ம கிட்ட இருந்து அமைதி போகிறது யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த குணங்களுடைய அதிர்வலைகள் நம்ம மூலமா மற்றவங்க போயிட்டே இருக்கும். எல்லாமே சூட்சமமா தான் இங்க நடக்கும். அதனால பாபா சொல்றாங்க, குணங்களின் மூர்த்தி யாருன்னா தனக்குள்ள குணங்களை தாரணை செய்து மற்றவங்களுக்கும் தானம் செய்வர்கள் தான் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.